வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரக்ஸ் இன்ஃபோ. இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நமக்கு நிறையா பேர் கமெண்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ரிசல்ட்டு வந்துருச்சான்னு சொல்லுங்கள், எங்களுக்கு நிறையா யூடியூப் சேனலில் சொல்கிறாங்க, அதில் சொல்கிறாங்க, இதில் சொல்கிறாங்கன்ட்டு. அது இல்லாமல் இன்ஸ்டாகிராமில் எங்களுக்கு மெசேஜஸ் வருது. இது உண்மையா, எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத பற்றியும், செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் எவ்வளோ கட்டணும், எப்போ கட்டணும், அதை பற்றியும் 10,000 கட்டி தான் ஆகணுமா, அது எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா மட்டும் பாருங்கள். உங்களுக்கு எங்களோட மோட்டிவ் உங்களுக்கு போஸ்டல் ஜிடிஎஸ் அப்ளை பண்ணதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனையும் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கல அப்படின்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிவிடுங்க. யாருக்கு வேணுமோ அவங்க மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாரையும் பார்க்க சொல்லி கட்டாயப்படுத்தலை. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட் 10,000 கட்டி தான் ஆகணுமா, அதுவும் சிவிலே கட்டிடணுமா, இல்லை டைம் கொடுப்பாங்களா, இந்த மாதிரிலாம் கேட்குறீங்க. அதாவது மொத்த அமௌண்ட் செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்றது 1,00,000 ரூபா. அதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னா அந்த 1,00,000 ரூபாய் உங்களுக்கு ஏதாச்சும் நெகட்டிவாக பேசுகிறேன்னு நினைக்க வேணாம். ஆக்சிடெண்ட் ஏதாவது அந்த ஜிடிஎஸ் எம்ப்ளாய்க்கு நடந்துச்சு அப்படின்னா அந்த 1,00,000 ரூபா உங்களுக்கு திருப்பி கொடுப்பாங்க. ஆனால் இந்த நம்மளுக்கு ரிட்டையர்ட் ஆகிற போகிறப்ப இதை கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியலை. இது எப்படி கட்டணும் அப்படின்னா 10,000 ரூபாயா கட்ட தேவையில்ல. அந்த 1,00,000 ரூபாய நீங்கள் அதாவது நீங்கள் வேலைக்கு போனோடனே உங்கள் சேல்ரிலேருந்து 1,500 2,000 இந்த மாதிரி பிடிக்க ஆரம்பிப்பாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 6 மந்த்ஸுக்கு பிடிப்பாங்க, அடுத்த 6 மந்த்ஸுக்கு பிடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு 1,00,000 ரூபா பிடிச்சிட்டு தான் அதை ஸ்டாப் பண்ணுவாங்க. அது வரைக்கும் சேல்ரி உங்களுக்கு கம்மியாக தான் வரும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் செக்யூரிட்டி டெபாசிட் அமௌண்ட்டுங்கிறது. அவ்வளோதான். இதோட பற்றின கிளியராக உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ரிசல்ட் வெளியிடப்பட்டது அப்படின்ட்டு சில வதந்தி வருது. அது எதுவுமே உண்மை இல்லை. இன்ன வரைக்கும் அஃபிஷியலாக ரிசல்ட் வரல, யாருக்குமே மெசேஜ் வரல. வந்தால் நாங்கள் கண்டிப்பாக எங்களோட சேனலில் அப்டேட் பண்ணுவோம். மற்றவங்க சொல்கிறாங்க ரிசல்ட் வந்துருச்சுனாலும் யாரும் நம்பாதீங்க. ரிசல்ட்டு நவம்பர் 25 அண்ட் அதுக்கப்புறம் வரத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. வந்துச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம். யாரும் இதை பற்றி குழப்பம் பண்ணிக்க வேண்டாம். அண்ட் யாருமே செலக்ட் ஆனவங்களும் சரி, செலக்ட் ஆகாதவங்களும் சரி, மனசை விட்டுறாதீங்க. எல்லாருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. இதோட பேஸ் என்ன அப்படின்னா 10th மெரிட் லிஸ்ட்டு யார் அதிக மார்க் இருக்கோ அவங்களுக்கு மட்டும்தான் முன்னுரிமை கொடுக்குறாங்க. நீங்கள் அப்ளை பண்ண இடத்துல ஒரு 300 மார்க்கோ 400 மார்க்கோ கம்மி மார்க் நீங்கள் அப்ளை பண்ண இடத்துல டாப் மார்க்காக இருந்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும். இதை பற்றி யாரும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். எல்லோரும் ஹோப்பாக இருங்க. அடுத்து நிறைய இருக்குது. இதிலே இப்போ இதில் தான் மெரிட்டை வச்சு செலக்ட் பண்ணுறாங்க, எக்ஸாம் வச்சு நிறைய செலக்ட் பண்ணுறாங்க, போஸ்டல் அசிஸ்டண்ட் இந்த மாதிரி. அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள். அதோட ப்ரிப்ரேஷன் வீடியோ அடுத்தடுத்து நான் அப்டேட் பண்ணுறேன். அதை படித்து கண்டிப்பாக பாஸ் ஆகலாம். இதில் பாஸ் ஆகலைனாலும் யாரும் கான்ஃபிடென்ட்டாக விட வேண்டாம். எல்லோரும் நம்புங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அடுத்தடுத்து வேகன்சி பற்றின டீட்டெயில்ஸ் நம்ம இதில் வந்துகிட்டே இருக்கும். நம்ம சேனலில் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.